வணக்கம் அன்பனீர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்குன்னா, அந்த நல்லது எதிர்பார்த்தது நீங்கள் தான், கேட்டது நீங்கள் தான், விரும்பினது நீங்கள் தான். எதை ஒரு மனிதன் தேடுகிறானோ அதுதானே அவங்க கையில் வந்து சேரும். ஆகவே இந்த பதிவு தனிமரமாய் நிற்கும் கன்னிராசினர். ஐயா, எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு சூழ்நிலை அவங்க லைஃப்பில் வராமல் போகாது. ஆனால் அப்படி வரக்கூடிய ராசிக்காரர்களிலே இந்த குறிப்பாக இந்த கன்னி ராசிக்காரங்க என்னைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் தனித்து விடப்பட்டது போல் தனிமரமாக நம்ம நிற்கிறோமேன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ராசிக்காரங்களே இந்த கன்னி ராசிக்காரங்க தான். சுக்குநூறாக உடஞ்சி போயிடுறாங்க. மனதளவில் அவங்கள திரும்ப தெம்பேற்றி அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வருவதே ரொம்ப கஷ்டன்ற நிலைமைக்கு தான் அந்த கன்னிராசிக்காரங்க போகிறாங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணங்களும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றது நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்தோம். அந்த பதிவுகள் மிக பிரபலமாக எல்லாருக்குமே போய் சேர்ந்தது. எல்லாருமே அதை பார்த்தீங்க, அக்செப்ட் பண்ணீங்க. அந்த வகையில் கன்னிராசிக்காரங்க யாருன்றதை நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம். அன்புக்கான நபர்கள், பாசத்திற்கான நபர்கள், மிருதுவான நபர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள், சின்ன ஒரு விஷயம்னா கூட அதை ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபராக தான் இந்த கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இந்த பதிவை பார்க்கும் கன்னிராசிக்காரர்களுக்கே தெரியும். அவர்கள் தன் வாழ்வில் இது போன்ற சூழ்நிலையை எதிர்கொள்ளும் போது எந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மனதளவிலும் உடலளவிலும் சரியான ஒரு ஆரோக்கியத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள் இந்த நேரத்தில். சரிங்களா? டைமுக்கு சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலநிலை எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க. சரிங்களா? எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருச்சோ அதே போல் தான் முதல்ல நம்ம கையால் தயாரித்து கொடுத்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இன்றைக்கி வாங்கியவர்கள் அனைவரது வாழ்விலும் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, இதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஒரு ஆன்மீக பொருள் நம்ம கையில் கொடுக்குற மாதிரி நம்ம தயார் பண்ணி நம்ம கொடுக்குற சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இறைவனுடைய அருளால் அன்னைக்கு நம்ம சொன்ன விஷயம் இன்றைக்கி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா சில நபர்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஐயா, இந்த அதிகாலையில் எந்திரிக்கக்கூடிய நபர்கள் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நீங்களே தானாக எந்திரிச்சா கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் இது கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொல்லுவோம். எத்தனை ஆயிரம் நபர்கள் நமக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காங்க. போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு எந்திரிக்கிறேன்னு. ஏன்னா அந்த நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, காரணமே இல்லாமல் எந்திரிக்கிற மாதிரி ஆரம்பத்தில் தோணும். அப்படி எந்திரிக்கிறீங்கன்னாவே ஏதோ பிரபஞ்சம் உங்களுக்கான ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுதுன்னு ஒரு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றத்தை உங்ககிட்ட எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கிட்டத்தட்ட சில வருடங்கள் 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நானும் எந்திரிச்சவன் தான். அதே நேரத்தில் எழுந்தேன். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்லாம் வெறும் 100 பேர் 200 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம அதிகாலையில் எதுக்கு எந்திரிச்சோன்னு தெரியாமல் எழுந்து உட்காந்து நல்ல நல்ல எண்ணங்களை மனதில் விதைத்த அந்த விதைகள் தான் இன்றைக்கி எல்லாம் வளர்ந்து நிற்கிது. நம்ம 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் தாண்டினதாகட்டும், இன்றைக்கி 1000 குடும்பங்களுக்கு மேலே ஏகப்பட்ட நபர்களுடைய வீட்டில் இன்றைக்கி நம்மளுடைய நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி இவை எல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட விதை, போட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுவடை செய்கிறான். ஆகவே இந்த நல்லதே நடக்கும் கந்திருஷ்டி சாம்பிராணி வாங்கணும்னு உங்கள் மனசு சொல்லிடுச்சுன்னா வாங்கி பாருங்கள். அப்புறம் நீங்களே தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பீங்க. அந்த நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கி ஃபாரின்லேருந்து நிறைய நபர்கள் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அங்கே வாங்கி நீங்கள் ஹோல்சேலாக இங்கே நம்மக்கிட்டேருந்து வாங்கி அங்கே விற்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி தான் எல்லாருமே இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக இந்த நல்லதை விரும்புபவர்கள் கையில் இந்த கண்டிப்பாக இந்த ஆன்மீக பொருள் வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் வேணாம். புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். கன்னிராசிக்காரர்கள், ஐயா, இத்தனை பதிவுகள் எதற்கு? இந்த ஆன்மீக பொருள்லாம் எதற்கு? எல்லாமே ஒரு மனிதன் நல்லதை அடைவதற்கான அந்த அதிர்வலைகளை உருவாக்கிக்க தான். அதை நம்ம தான் உருவாக்கிக்கணும், வேறு வழியே இல்லை. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதற்கான நேரம், அதற்கான காலம்லாம் இங்கே எதுவுமே இல்லை. சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்கள் நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இன்னும் 10 வருஷம் கழித்து தான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 10 வருஷம் என்ன ஆகுறது நினச்சி பாருங்கள். ஐயா,
இந்த நிமிடம் இந்த நொடி தான் நிதர்சனமான உண்மை. இந்த நொடி இந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன நல்லதை ஈர்க்கிறீங்கன்றது தான் நாளைய எதிர்காலம். இதை மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலநிலை இதுவரை இவர்கள் வாழ்வில் நடந்த சில சோகங்கள், வேதனைகள் சோதனைகள் இல்லாத கன்னிராசிக்காரங்க கிடையாது, இந்த உலகத்திலேயே கிடையாது. கன்னிராசிக்காரர்கள் கண்களில் கண்ணீர் வராமல் இருந்திருக்காது. கண்டிப்பாக கண்ணீர் வந்து தான் அவர்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவார்கள். ஏங்க அப்படி? எங்களுக்கு என்ன அது என்ன தலையெழுத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா இதுக்கான பதில் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். கன்னிராசிக்காரங்க அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையானவர்கள். அதை உண்மையாக நான் அந்த அன்பு பாசம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நபர்களிடம் பழகுனா அவர்களுக்காக உண்மையாக நம்ம பேசணும் பழகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இப்போ நம்ம எப்பேற்பட்ட உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த மாதிரி காலத்தில் இருக்கோன்றதை நினச்சி பார்க்கும்போது தெரியும் நான் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு சொல்லி. எல்லாரும் எந்த அளவுக்கு இங்கே உண்மையாக நடந்துக்கிறாங்க, உண்மையை பேசுகிறாங்க, நம்ம முன்னாடி ஒன்று பேசுகிறாங்களா பின்னாடி ஒன்று பேசுகிறாங்களா, எதுவுமே இங்கே யார் மனசுக்குள்ளேயும் போய் பார்க்க முடியாது. அப்படின்றப்ப கன்னிராசிக்காரங்க அந்த இடத்துல சோதனையை எதிர்கொள்கிறாங்க, மன அழுத்தத்தை எதிர்கொள்கிறாங்க. கண்களில் கண்ணீரை வர வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை கடந்து தான் இன்றைக்கி வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போயிட்டுருக்காங்க. இது உண்மையாக இல்லையான்றதை கன்னிராசிக்காரங்களே நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணீரை கடந்து தான் கன்னிராசிக்காரர்களுக்கு வெற்றி இருக்குது, மாற்றம் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. அதை பார்க்காம யாரும் அடுத்த நிலைக்கு போக முடியாது. இது இயற்கை, இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதை கடந்து தான் வந்தாகணும். ஏன்னா இந்த உலகத்தில் சில விஷயங்கள் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் அதை ஏற்றுக்கிட்டு இதுவும் கடந்து போகும். நீங்கள் ஒரு ஞானி போல் ஒரு 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 தெளிவுள்ள ஒரு மனிதனாக நீங்கள் அதுக்கப்புறம் நகர்வுகளை கொண்டு வந்தீங்கன்னா எதற்காகவுமே நீங்கள் எங்கேயுமே நீங்கள் தடுமாறி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நினச்ச இடத்த முழுமையாக அடைஞ்சிடலாம். அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சியினுடைய எதிர்பார்ப்புகள் தான் இப்போ அதிகமாக இருக்குது. ஐயா நம்ம பல பதிவுகளில் சொல்லிட்டோம், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஜோதிட நிகழ்வுகளில் குறிப்பாக சனிப்பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, இந்த பயிற்சிகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மிக முக்கியமான நாட்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்குவது இந்த பயிற்சிகளில் தான். இந்த பயிற்சிகளில் தான் அவன் நல்லதையும் பயங்கர மிகப்பெரிய நல்லதையும் அடையிறான், மிகப்பெரிய தடுமாற்றத்தையும் பார்க்குறான், சரிவையும் பார்க்குறான். கடன் பிரச்சனையில் மாற்றுறதாகட்டும், உடல்நல கோளாறுகளாகட்டும், மீண்டும் அதிலிருந்து எழுந்து மிகப்பெரிய வெற்றி அடைவதாகட்டும், எல்லாமே இந்த பயிற்சிகளுக்குள்ளே தான் நடக்குது. அப்படின்றப்ப இந்த ஒவ்வொரு வருடமும் அனைவரும் எதிர்பார்ப்பது இந்த குரு பயிற்சியில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றது தான். அப்போ குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு கன்னிராசினருக்கு இதுவரை 10ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் லாபஸ்தானத்திற்கு வருவது தான் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 10ல் குரு இருந்தால் நிறைய பேருக்கு வேலைகள், இந்த பிரச்சனைகள், கடந்த காலத்தில் இந்த வேலை பிரச்சனைகளை நிறைய பார்த்துருப்பீங்க கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த ராசிக்காரருடைய ஜாதகங்கள் நிறைய பார்க்க வரப்போ ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக எனக்கு தெரியுது. என்னென்னா, இவங்களுடைய ஆரம்பம் நல்லா தான் இருந்திருக்கும், இவங்களுடைய திட்டமிடல் சரியாக தான் இருந்திருக்கும், இவங்க செலக்ட் பண்ண ரூட்டு கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் அது முழுமையாக அவங்க நினச்ச இடத்த போய் அடைஞ்சாங்களான்றதுல தான் நிறைய குளறுபடிகள் நடக்குது. அங்கே தான் கன்னிராசிக்காரங்க தடுமாறுறாங்க. இந்த பதிவை பார்க்கும் கன்னிராசிக்காரங்க ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்காமல் போயிடக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னிராசியில் பிறந்துட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்வில் வரக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நிறைய இருக்கும். இதை நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நடந்து முடிந்த நிகழ்வுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மன ரீதியாக அதிகமாக கனெக்ட் ஆகுறதே இந்த கன்னிராசிக்காரங்க தான். மன ரீதியாக என்னங்க மன ரீதியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா இப்போ ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒரு சாப்பாட்டிற்கே வழி இல்லாத ஒரு நபர் தடுமாறுறாங்கன்னா அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எந்த ஒரு நபருக்குமே மனசு கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? மனசு கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஆனால் இதே கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் அதை விட பல மடங்கு அங்கே அவங்களுக்குள்ள அந்த அந்த மாற்றங்கள் ஏற்படும். எப்படின்னா, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, கண்ணு கலங்கும், அவங்களுக்கு அழுவாங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச என்ன கையில் இருக்கோ, அடுத்து பஸ்ஸுக்கு போகிறது காசு இருந்தாலும் அதை அவங்களே அறியாமல் எடுத்து கொடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு நடந்து போவாங்க. அப்படிப்பட்டவர்களாக தான் பெரும்பாலும் இதுதான் கன்னிராசிக்காரர்களுக்கான அடையாளம். இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான அடையாளத்தை நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம். இந்த ராசிக்காரங்க என்னென்னா இப்படி தான் இருப்பாங்க, இப்படி இருக்கிறது தான் இந்த ராசிக்காரர்களுடைய அடையாளம்.
அப்படின்றப்ப இவர்கள் வாழ்வில் இவங்க நினச்ச எல்லா விஷயத்தையும் பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய லைஃப்பில் வரக்கூடிய நபர்கள் தான். ஏங்க சரிங்க லைஃப்பில் வரக்கூடிய நபர்கள்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன யார் எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் ஏதோ மனசு மாறி சில விஷயத்த பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, ஏமாத்திடுறாங்க, நம்பிக்கை துரோகத்தை பண்ணிடுறாங்க. அதுக்காக யார் கூடயும் பேசாமல் பழகாமல் என்ன தன்னந்தனி காட்டுக்குள்ளேயே போய் வாழ முடியும்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுதான் அது. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்துக்குள்ளே தான் சேலஞ்ச் இருக்குது, சவால் இருக்குது. ஐயா எல்லா நபர்களும் உங்களை சுற்றி இருக்க தான் செய்வாங்க. அங்கே ஏமாத்துறவங்களும் இருப்பாங்க, உங்கள் மேலே உண்மையான அன்பு கொண்டவர்களும் இருப்பாங்க, உங்ககிட்ட எதையோ தேவைக்கான பழகக்கூடிய நபர்களும் இருப்பாங்க. எல்லாமே தாங்க இருக்கும். அதற்கு இடையில் நீங்கள் எப்படி உங்களை வடிவமைத்து கொண்டீர்கள், உங்ககிட்ட நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் அந்த இடத்துல நல்லதை அடைஞ்சிங்களா தடுமாறுனீங்களா அப்படின்னு. ஏன்னா இது எல்லாமே, இதை ஏன் இவ்வளோ டீப்பாக சொல்லிகிட்டு இருக்குன்னா, கடந்த சில வருடங்கள் இதை எல்லாமே கன்னிராசிக்காரர்களுக்கு உணர்த்தியிருக்கும், பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. குறிப்பாக அந்த வேலை செய்கிற இடத்துலையே கன்னிராசிக்காரர்களை எல்லா வேலையும் கொண்டு வந்து இவங்க தலையில் கட்டிட்டு போயிடுவாங்க. இவங்க எப்படி ஒரு வார்த்தை சொன்னால் கூட ஐயோ இந்த வார்த்தை சொன்னால் அவங்க மனசு கஷ்டமாயிருவோம், நம்ம சொல்கிற வார்த்தை அவங்கள ஃபீல் பண்ண வச்சுருமோன்னு பார்த்து பேசக்கூடிய நபர்களாக கன்னிராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க தான் அதிகளவு மனவேதனைக்கு ஆளாகிற நபராகவும் இருக்காங்க. இதே கன்னிராசிக்காரர்களில் சில நபர்கள் யோசிக்காமல் சிலர் மனதை புண்படும்படி பேசக்கூடிய நபர்களும் இருக்க தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட சில நபர்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல, சில நபர்கள் இருக்காங்க. ஆனால் மற்றவங்களுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு நினச்சி பேசக்கூடிய கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் மற்றவங்க மனசு கஷ்டப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமோன்னு நினைக்கிறவங்க மற்றவங்களால் வரக்கூடிய கஷ்டத்தை எப்படி தாங்க முடியும் அவங்களால? அந்த இடத்துல உடஞ்சி போகிறாங்க. அப்போ கன்னிராசிக்காரங்களாக பிறந்திருக்கீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்கன்னா உங்கள் மனசில் தான். உங்களுடைய உணர்வுகள், மனசு, உங்களுடைய ஃபீலிங், இதிலெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் வீக்னஸ், இது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தான் இல்லை, சரிங்களா? அப்படின்றப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டைம் இது குரு பகவான்றவர் யார்? வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர். அப்போ அந்த வேலையில் இதுவரை இருந்து வந்த அந்த ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை, ஒரு சுறுசுறுப்பு இல்லாத என்னப்பா ஏதோ அப்படின்னு சலிப்பாக ஒரு வேலை, அந்த வேலையில் இருந்து சில மாற்றத்தை பார்க்கக்கூடிய காலம், சரிங்களா? அப்போ சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியால் அனைத்து விதமான சில பிரச்சனைகள்னால் என்னங்க சொல்கிறீங்கன்னா, அதான் சொன்னேன்ல, வேலைக்கான விஷயங்கள். ஏன்னா குறிப்பாக குரு பகவான் உங்கள் லாபஸ்தானத்திற்கு செல்வது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகளை பரிபூர்ணமாக நீக்கும். வேலையை விட்டு விடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்க. எப்படின்னா, வேலையை விட்டுறலான்னு நினைக்கிறவங்க கூட இன்னொரு நல்ல வேலைக்கான வாய்ப்பை பெறுவார்கள். அந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்திக்கணும், சரிங்களா? அப்போ பேச்சு இனிமையாக மாற வேண்டிய நேரம் கன்னிராசிக்கார நண்பர்களே. உங்களுடைய பேச்சு இனிமையாக மாறுச்சுன்னா பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் கன்னிராசிக்காரங்க பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு இந்த நேரத்தில் செய்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க கன்னிராசிக்கார நண்பர்களே. நீங்கள் உண்மையை சொல்கிறேன், இந்த ராசிக்காரர்களுடைய ஜாதகங்கள்லாம் நிறைய பார்க்க வரப்போ உண்மையிலுமே இந்த உலகத்தில் நல்ல நிலைமையில் நல்லபடியாக எல்லா யோகத்தையும் பெற்று வாழ வேண்டிய நபராக தான் இவங்க இருக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் நல்லதை நினைக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்குறாங்க? அன்பையும் பாசத்தையும் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட இவங்க ஏன் தடுமாறணும், ஏன் அழுகணும், ஏன் பண ரீதியாக கஷ்டப்படணும், ஏன் கடன் பிரச்சனை மாட்டிக்கணும்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் இங்கே இருக்குது. என்னென்னா, இங்கு மனிதர்களால் நடக்கக்கூடிய சில சூழ்ச்சிகளும் காரணம். இதை எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் என்னங்க நாங்கள் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐயா கன்னிராசியில் இருக்கீங்கன்னாவே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க. நீங்கள் யார் கூட பேசினாலும் பழகினாலுமே உடனே ஒருத்தரை அதிகமாக நம்பிடாதீங்க. இதை நீங்கள் எப்போவுமே உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உடனே ஒருத்தர்கிட்ட நெருக்கமாக போய் பேசிடாதீங்க, பழகிடாதீங்க என்றைக்குமே. ஏன்னா அது உங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னென்னா, ஒருத்தர் நல்ல 4 வார்த்தை நல்லபடியாக பேசுகிறாங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்கன்றப்போ உடனே கன்னிராசிக்காரங்க அந்த இடத்துல அப்படியே மெல்ட் ஆவாங்கன்னா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. ஐயா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேலே நம்பிக்கை வைப்பது இயல்பு தான். ஆனால் இந்த காலகட்டம் எப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம நேரத்தையும் காலத்தையும் மனிதர்களுக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன். எப்போவுமே ஒரு பதிவுகளில் நான் சொல்வது என்ன, ஐயா யாராக இருந்தாலும் சரி, எந்த நபர்களாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி,
கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக அந்த நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற உண்மை என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். பொறுமை தான் இங்கே அவசியம். உடனே உடனே ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்ப்பது எல்லா இடத்துலையும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஏன்னா கன்னிராசிக்காரர்களிடம் இந்த அவசரத்தன்மை சில இடத்துல இருக்குது. உடனே ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குறது, உடனே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறது. இதனால தான் நீங்கள் எடுக்கிற முடிவும் அவசர முடிவாக இருக்குது. ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதும் அவசரமாக வச்சிடுறீங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உடஞ்சி போகிறீங்க. இது இயற்கை. ஒரு மனிதனை ஏமாத்துறது அப்படின்றதுல இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். அப்போ அங்கே என்னங்க இயற்கைனா அப்போ அது சரின்னு சொல்கிறீங்களான்னு கேட்டால் நான் சரின்னு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். அது தவறு தான். எங்கே தவறுன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே தான் தவறு. ஏமாறுவதற்கு நாம் இடம் கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த இடத்துல போய் நின்றுருக்குறோம். நம்ம அதை ஈர்த்துருக்குறோம். நம்ம அதற்கான ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். ஏதோ ஒரு வகையில் நம்மளும் தான் காரணம் அப்படின்னு தான் வருது. அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் மனத்தெளிவோடு நீங்கள் நல்லதை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை முடிஞ்சால் கன்னிராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறவங்க 11 நாட்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகருக்கு அதிகாலை 6 மணிக்கு தண்ணீர் ஊற்றி பாருங்கள். உங்கள் மனதில் நினைக்கக்கூடிய சில நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஐயா இப்போ இந்த ராசிக்காரங்களாம் இப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரி குணம் இருக்குன்னுலாம் எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ராசிக்காரனுடைய ஜாதகங்கள் அதிகமாக பார்த்ததனுடைய அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அப்போ அது எல்லாருக்குமே பெரும்பாலும் ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படின்றப்ப அவங்களிடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நல்லபடியாக இதுலேருந்து நான் முன்னேறி வரணுங்க, அதுக்கான வழி சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு தான் எல்லா ராசிக்காரர்களுமே எதிர்பார்க்குறாங்க. அப்போ வழிகள் எப்படின்னா, ஐயா உங்களுக்கு இந்த டைம் வரணும், இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்துடும், இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்துடும் சொல்லி வருஷத்தையும் நேரத்தையும் சொல்லி உங்களை வந்து அடுத்த 2 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், 3 வருஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்வதை விட, இந்த நொடியில் நீங்கள் எதை செய்தால், எதை சிந்தித்தால், எங்கு இருந்தால் நல்லதை ஈர்ப்பீர்கள். நல்லது உங்களை தேடி வரும். ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், ஐயா நல்லதை தேடி போகாதீங்க, ஏமாற வாய்ப்பு இருக்குது. உங்களை தேடி நல்லது வர மாதிரி நீங்கள் ஒரு நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக வாழுங்கன்னு நான் இந்த காலத்தில் இப்படி வாழ்கிறதாங்க நல்லதுன்னு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருப்போம். அதெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு 100 இல்லை 1000% பொருந்தும். 1000% பொருந்தும் அந்த வார்த்தை. ஏன்னா நீங்கள் தேடக்கூடிய பல விஷயங்களில் கன்னிராசிக்காரங்க ஏமாற்றத்தை பார்த்துட்றாங்க அவங்க லைஃப்பில். இது உண்மையாக இல்லையான்னு நீங்களே கன்னிராசிக்காரங்க கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடி தேடி போகக்கூடிய பல விஷயங்கள் உங்களை ஏமாற்றி விடுகிறது. அது தொழில், வேலை, வருமானம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், வாழ்க்கைன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கன்னிராசிக்காரங்க திரும்பி பார்த்தாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் மனவேதனை, மன அழுத்தம் வந்திருக்குதோ அந்த இடத்தெல்லாம் ஒரு நம்பிக்கையை வச்சு நம்ம ஏமாந்துட்டோமேன்ற ஒரு இடத்த அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நான் யாரையும் நம்பாதீங்க, யார் கூடயும் பேசாதீங்க, பழகாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஐயா, ஒரு நம்பிக்கை என்பது ஒரு மனிதனிடம் வேகமாக அவசரமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரமும் காலமும் தகுந்த பதிலை கொடுக்கும். உண்மையான விஷயத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ என்னென்னா, உங்களுக்கான நல்லதை நீங்கள் ஈர்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா நல்ல நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. நல்ல துணிமணிகளை உடுத்துவீங்க, நல்ல உணவுகளை உண்பீர்கள், நல்ல காட்சிகள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும், நல்ல வார்த்தைகள் பேசக்கூடிய நபர்கள் உங்கள் காதுக்கு அந்த வார்த்தைகள் வந்து சேரும், நல்ல எதிர்காலத்திற்கான அந்த முயற்சிகள் உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு மனிதன் நல்லதை ஈர்த்ததுக்கான அடையாளமே. நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஐயா நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக மாறிடுங்கன்னு. அப்போ மாறிட்டாங்கன்னா என்ன அறிகுறின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தான் அறிகுறி. இவையெல்லாம் இவர்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்கள், தடைகள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் அந்த தடுமாற்றம், தடைகளும் தான் எதற்காக நாம் இந்த நிலைமையில் இருக்கோன்றதை புரிய வைக்கும். என்றைக்குமே கன்னிராசிக்காரங்க கஷ்டம், ப்ராப்ளம்னு கண்ணை மூடி பயத்தில் உட்காந்துடவே கூடாது. கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது தான் வாழ்க்கைக்கான கசப்பான உண்மைகளை இந்த ராசிக்காரங்க லைவாக நேரில் பார்க்குறாங்க. அங்கே தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கைக்கான உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வழிமுறைகளை கரெக்டாக, ரூல்ஸை கரெக்டாக தன்னுடைய லைஃப்குள்ளே வச்சு அவங்க அடுத்த கட்டத்தை முன்னேற்றத்தை நோக்கி வராங்க. ஆகவே கன்னிராசிக்கார நண்பர்களே, இந்த குரு பயிற்சி நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். அதே போல் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கன்னிராசிக்காரர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கன்னிராசிக்காரர்கள் அப்படின்னாவே கலகலப்போடு இருக்கிறவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க, எப்போவுமே பார்க்கும்போது ஒரு இளமை தோற்றத்திலேயே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, வயசாகிறதே தெரியாது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா
சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்களுடைய யாருக்கும் தெரியாத மறுபக்கம் என்னன்னா, அதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னது. அன்பிலும் பாசத்திலும் ஏமாந்த நபர்கள் கன்னிராசிக்காரங்க மனசொடைஞ்சு ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அது அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் சில இடங்கள்ல இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். இதுவும் கடந்து போகணும்னு நீங்கள் கடந்து வந்து பாருங்கள். உங்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் காத்துட்ருக்கு. கதவுகளை மட்டும் என்றைக்கும் மூடிடாதீங்க. மனக்கதவை திறந்து வச்சு நல்லதை ஈர்த்து கொள்ளக்கூடிய மனிதனாக மாறுங்க. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.